அண்மை செய்தி. கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3 பேர் சுட்டுப் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலில் குண்டு பாய்ந்த நிலையில் 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது நேற்று முன்தினம் இரவு கோவை விமான நிலையம் பின்புறம் பகுதியில் தனது ஆண் நண்பருடன் தனிமையில் காரில் இருந்த இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த இளம்பெண் கோவை தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு முதுகலை படிக்கக்கூடிய மாணவி. அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அவருடன் இருந்த இளைஞரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய 3 பேரை பிடிப்பதற்காக 7 தனிப்படை அமைக்கப்பட்டு 7 தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில 2 தனிப்படை போலீசார் அந்த குற்றவாளிகளை நேற்றைய தினம் தீவிரமாக தேடி வந்த நிலையில துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் ஒரு இடத்தில் மறைவிடத்தில் பதுங்கி இருப்பதாக அவர்களுக்கு ரகசிய தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில பீளமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன்குமார், அதே போன்று சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகரன், இந்த 2 ஆய்வாளர்கள் கொண்ட 2 தனிப்படை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். நேற்று இரவு சுமார் ஒரு 8:30 மணி அளவில் அவர்கள் அந்த வெள்ளக்கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய பட்டத்தரசி அம்மன் கோவில் என்ற பகுதிக்கு சென்று அங்கு சோதனையிட்ட பொழுது மர்மமான முறையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் அந்த 3 பேரும் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த இடத்திற்கு சென்று அந்த 3வரையும் பிடிக்க முற்பட்ட போது அங்கு இருந்த அந்த 3 பேரும் காவல்துறையினர் அந்த தனிப்படையில் இருந்த தலைமை காவலரான சந்திரசேகர் என்பவரை தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த 3வரையும் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அந்த துப்பாக்கியால் சுட்டதில் இருவருக்கு 2 கால் முட்டிகளிலும் ஒரு நபருக்கு 1 கால் முட்டியிலும் குண்டு பாய்ந்து காயமடைந்தது. இதில் அவர்கள் தப்பிக்க முற்பட்ட நிலையில குண்டு பாய்ந்து அவர்கள் கீழே விழுந்த நிலையில உடனடியாக துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் அந்த 3வரையும் கைது பிடித்தனர். இந்த 3வரையும் பிடித்து விசாரித்ததுல 2 பேர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் ஒருவர் மதுரையைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக அந்த பிடிக்கப்பட்ட 2 பேரில் குணா என்ற தவசி, சதீஷ் என்ற கருப்பசாமி, கார்த்திக் என்ற காளீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த 3வரையும் காவல்துறையினர் உடனடியாக அங்கிருந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அதே போன்று அந்த 3வரால் வெட்டி காயப்படுத்தப்பட்ட தலைமை காவலர் சந்திரசேகரையும் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். சுமார் நேற்று இரவு ஒரு 11:30 மணி அளவில் அந்த 3 பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு இருக்கக்கூடிய எல்லோ வார்டு என்று அழைக்கப்படக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் அந்த 3வருக்கும் சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. அதே போன்று தலைமை காவலரான சந்திரசேகருக்கும் அதே வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதுமாக தீவிர பாதுகாப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகிய 2 பேரும் சகோதரர்கள் என்பதும் ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்ட இந்த 3 பேர் மீதும் கொலை வழக்கு, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இருகூர் பகுதியில வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் எதற்காக அந்த காட்டுப்பகுதி, குறிப்பாக அந்த விமான நிலையம் பின்புற பகுதிக்கு வந்தார்கள்? அந்த வழக்கமாக அந்த பகுதிக்கு மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளார்களா, அல்லது ஏற்கனவே இந்த சம்பவத்தில் அந்த இளம்பெண் அந்த கல்லூரி மாணவியை அழைத்து வந்த இளைஞர் இருகூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருந்தது. எனவே அவரை பின்தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்பதை குறித்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட இருக்கிறார்கள். இவர்கள் 3வருக்கும் தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று காலை அவர்கள் அந்த அவசர சிகிச்சை வார்டில் இருந்து அவர்கள் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு உடல்நிலை சற்று தேறிய பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு மீண்டும் காவல்துறையினர் உடனடியாக தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிப்பார்கள் என்று தெரிய வருகிறது. எனவே அவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு இதன் முழு விவரம் என்பது தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.